ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சாய் ஸ்ரீ பிரியா சேனல். காலையில் 5:30க்கே என்னோடய டே ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. ஆனால் நான் 6 o'clock தான் வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். ரொம்ப மறந்துடுறேன். காலையில் வேலையில் ஏஞ்சி சமையல் செய்யணுமே அப்படின்றதால வந்தாச்சு, கிச்சன் உள்ளே வந்தாச்சு. ஹஸ்பண்ட்க்கு இன்றைக்கி ஆஃபீஸ் போகணும், அதனால் கடகடன்னு எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். காலையில் இட்லியும் வேர்க்கடலை சட்னியும் ரெடி பண்ணிட்டேங்க. சைடில் சட்னி தாளித்து விட்டுட்டேன். இப்போ இட்லிக்காக ஊற்றி வச்சுருக்கேன். இட்லி நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா வீட்லேயே தாங்க அரைப்பேன். இட்லி மாவு வெளியே வாங்குறது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. எமர்ஜென்சினா கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நான் வாங்குவேன். வீட்லேயே ரேஷன் அரிசிலேயே நான் இட்லி மாவுலாம் ஆட்டி வச்சுருவேன். இட்லி மாவு இல்லை அப்படின்னா எனக்கு ரொம்ப தலைவலிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா என்ன செய்கிறது, இவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்ற மாதிரி. உப்புமா சாப்பிட மாட்டாங்க. சேமியா உப்புமானா மூஞ்சி சுழிச்சுப்பாங்க. ரவை உப்புமா தான் சாப்பிடுவாங்க. கொஞ்சம் பசங்களுக்கு ரவை உப்புமா பிடிக்காது. சேமியா உப்புமா நூடுல்ஸ் மாதிரி இருக்கும், அதை தான் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதால அரிசி மாவு எப்போவுமே ஆட்டி வச்சுருவேன். எல்லாம் ரெடி பண்ணி ஹஸ்பண்ட்க்கு தக்காளி சாதம் தான் செஞ்சு கொடுத்துருந்தேன். இது தம்பியோட லஞ்ச் பாக்ஸு. லஞ்ச் பாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா தக்காளி சாதம், மாம்பழம் வச்சு விட்டுருந்தேன். ஸ்கூல் ஸ்நாக்ஸ்க்கு நட்ஸ் எல்லாமே போட்டு பருப்பி போட்டு கொடுத்துருந்தேன். பஸ்ஸில் வரத்துக்காக ஸ்நாக்ஸ் தனியாக சிப்ஸ் மாதிரி போட்டு கொடுத்துருந்தேன். பஸ்ஸில் வர ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா அவருக்கு பிடிச்ச மாதிரி தான் கொடுத்து அனுப்பணும், அதனால் அப்படி கொடுத்து அனுப்புறது. ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் முடித்த பிறகு தம்பி எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு வீட்டில் கொஞ்சம் துணி வேலையெல்லாம் இருந்தது, துணியெல்லாம் ஊற வச்சுருந்தேன். அதை தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஊற வச்சுட்டு தம்பியை கூப்பிட்டு போய் விட்டுட்டு நம்ம துணி துவைக்க வீடை பெருக்கெல்லாம் ஆரம்பிச்செல்லாம் ஈஸியாக இருக்கும். எங்கள் குட்டி பையனும் பார்த்திங்கன்னா நானும் வரேன், எனக்கும் ஷூ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரியவன் ஷூ வச்சுருக்கதை பார்த்து அவரும் ஷூ எடுத்துகிட்டு நிற்கிறாரு, ஷூ போடுங்கன்னு. அவரே ட்ரை பண்ணுறாரு, பட் அவரால் உள்ளே போக முடியல. அதுக்கப்புறம் நான் தான் போட்டு விட்டேன். பெரிய பையனுக்கும் ஷூவை போட்டுட்டு அவனும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். என்னோடய பெரிய பையன் 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. அவனே ரொம்ப அழகாக சூப்பராக அவனே படிச்சுக்கிறான். எதனா ஹெல்ப் வேணும்னா மட்டும்தான் என்னை கேட்பான். ஆனால் பக்கத்தில் நான் உக்காந்துருக்கணும், ஏன்னா நானும் வேலை பார்க்க போயிட்டேன்னா அவன் படிக்க மாட்டான் அப்படின்ட்டு. அவங்கெல்லாம் அமுச்சிட்டு குளிச்சுட்டு வந்துட்டேங்க. துணியும் கையிலேயே துவைச்சிட்டேன். ஏன்னா ஒரு நாள் ட்ரெஸ் தான், அதனால் கையிலேயே துவைச்சாச்சு. எனக்கு வாஷிங் மிஷினில் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எனது செமி தான், அதனால் ஆட்டோமேட்டிக் கிடையாது. செமின்றதால நான் பக்கத்துலேயே நின்று வாஷிங் மிஷினை பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் கையிலேயே உடம்புக்கும் நல்லது தானே, வீட்டில் நம்ம கையிலேயே துவைச்சிக்கிறது. நம்ம வீட்டில் தான் இருக்கோம், சரி துவைச்சிக்கலாம் அப்படின்ட்டு துவைச்சிடுறது. எல்லாம் துணியும் மேலே மாடியில் காய வைக்கலான்னு நினைப்பேன். ரொம்ப வெயில் அதிகமாகிடுது, அதனால் சரியாக போய் காய வைக்க முடியல. இதனால் இந்த ஸ்டாண்டு வாங்கினா பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த ஸ்டாண்டு ஃபஸ்ட்டு வாங்கும் போது யோசிச்சு தான் வாங்கினேன், வாங்கலாமா வேண்டாமான்ட்டு. பட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது டக்குன்னு காய வச்சு எடுத்து வைக்கிறதுக்கு. ஹஸ்பண்டோட ஆஃபீஸ் உள்ளது, என்னோடது, தம்பிங்களோடது எல்லாமே சேர்த்து மொத்தமாக துவைப்பேன். என் சின்ன பையன் ஒரு நாளைக்கு 10 ஜட்டி 10 ட்ரெஸ் செட்டுக்கிட்ட மாற்றுவாப்பில் சின்ன பையனுக்கு. அதனால் கையிலேயே துவைச்சிடுவேன். எப்படியா இருந்தாலும் சின்ன பையன் ட்ரெஸ் எல்லாம் வாஷிங் மிஷினில் போட மாட்டேன், கையில் தான் துவைப்பேன். அதனால் மொத்தமாகவே கையில் துவைச்சிடலாம் அப்படின்ட்டு கையில் துவைச்சிடுவேங்க. நம்ம வீட்டு வேலையை நம்ம தானே செஞ்சாகணும், வேறு யாராவது செய்வாங்களா என்ன? என்றைக்காக இருந்தாலும் நம்ம வீட்டு வேலையை நம்ம தான் செய்கிற மாதிரி இருக்குது. துணியெல்லாம் ஃபுல்லாக காய வச்சு ஓரம் வச்சுட்டேங்க, வெயிலுக்காக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தலையெல்லாம் தோட்டிட்டு, இன்றைக்கி டியூஸ்டேன்றதால சாமிக்கு பூஜைலாம் பண்ணுவேன். அந்த வேலையை தான் இப்போ ரெடி பண்ண போகிறேன். நான் ரெடி ஆகிட்டு பூஜை வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவேன். கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமையில் ஓரையில் வெற்றிலை தீபம் போட்டுருவாங்க. அடுத்து வீடு துடைக்க தாங்க வந்திருக்கேன். குளிச்சுட்டு தான் நான் எப்போவுமே வீடெல்லாம் சுத்தம் பண்ணுவேன். வீடு துடைக்கிறதே குளிச்சுட்டு தான் துடைக்கிறது எனக்கு பழக்கம். குளிக்காமல் துடைச்சா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும்.
கண்டிப்பாக வாரத்தில் ஒரு 3 நாள் 4 நாள் கண்டிப்பாக வீடை துடைச்சிருவேன். ஏன்னா எங்கள் குட்டி பையன் வீடை ஃபுல்லாக சிந்தி வைப்பான். எல்லாத்தையும் ஒரு மாதிரி வழவழன்னு இருக்க மாதிரி டைல்ஸ்க்கு அதுக்கும் வழுக்கி விழுந்துற மாதிரி இருக்குன்றதால நான் வாரத்தில் 4 நாள் கம்பல்சரி வந்து வீடை போட்டுருவேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தம்பி ஸ்கூல்லேருந்து வந்துட்டான். எக்ஸாம் இப்போ வந்து மிட்டம் டெஸ்ட்டு நடந்துகிட்ருக்கு. அதுக்கு தான் வந்து படிச்சிட்ருக்கான். கொஞ்ச நேரம் ஒரு 6 to 8 வந்து விளையாடிட்டு வந்தான். 8 o'clock மேலே வந்து தக்காளி சாதம் இருக்குது சாப்பிட்றியா தம்பி அப்படின்னேன். சூப்பராக இருந்ததுமா, நான் சாப்பிட்றேன் அதே அப்படின்னா. அதனால் அவனுக்கும் ஊட்டி விட்டுட்டேன், சாப்பிட்டுக்கிட்டே ஊட்டி விட்டுட்டேன். இது புதன்கிழமை எடுத்த வீடியோங்க. 2 நாள் வீடியோ தான் சேர்த்து போட்டிருக்கேன். நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு மளிகை சாமான்லாம் வாங்கணும். வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே எண்ணெய்லாம் வாங்க வேண்டியது இருந்ததுன்ட்டு ஒரு 7 o'clock போல் கஞ்சியெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு போகிற நேரம் எப்படி இருக்குமோ லேட் ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு கஞ்சி வச்சு நம்ம வீட்டிலே அரைக்கிற முளைக்கட்டின சத்து மாவு கஞ்சிங்க எல்லாருமே குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். சைடில் வந்து மழை தூறல் இருந்துட்டு தான் இருந்தது. ஆனால் கிளாசரி வாங்கியே ரொம்ப நாள் ஆச்சு. சரி ரொம்ப நாள் கடத்திக்கிட்டே இருக்கக்கூடாது, இன்றைக்கி போயிட்டு வந்துடலான்னு ஒரு 8 o'clock தான் கிளம்புனோம். கிளம்பி வந்துட்டோம். வாங்கிட்டு ரிட்டன் கிளம்பும் போது 9:30ங்க. 9:30க்கு வீட்டுக்கு போய் தோசை எதனா தான் ஊற்றி சாப்பிட்ணும். அப்படியே நம்ம கிளம்பிடலாம். குட்டி பையனை வச்சுக்கிட்டு நான் நடப்பேன், மேலே விடாதீங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பான். நடந்து வரணும் ரொம்ப ஆசைப்படுவார். அதனால் நடந்து வரட்டும்னு விட்டுட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு தோசை சட்னி இருந்தது, காலைல வேர்க்கடலை சட்னி அரைச்சது, அதையே வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு நான் ஃபுல்லாக வந்து நைட் ஆனால் இது என்னோடய பழக்கங்க. வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சன் ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணிவிட்டு தான் போய் படுப்பேன். இது வந்து எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே எனக்கு பழகிடுச்சு. இல்லைன்னா ஒரு மாதிரியாக இருக்கும். மார்னிங் ஏஞ்சி கிச்சன் உள்ளே போகவே எரிச்சலாக இருக்க மாதிரி இருக்கும். நீட்டாக எல்லாமே பண்ணி வச்சுட்டு போயிட்டா எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அதுக்காக தான் சைட்லேயே வந்து நம்ம சத்து மாவு பிஸ்னஸ், முளைக்கட்டின சத்து மாவு, முளைக்கட்டின ராகி மாவு, இப்போ கருப்பு கவுனி அரிசி கஞ்சி எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கஞ்சி மிக்ஸ் வந்து கருப்பு கவுனி வெயிட் லாஸ் மிக்ஸ் வந்து காலி ஆகிடுச்சு. நிறைய ஒரு 4 ஆர்டர் கிட்ட இருக்குங்க. அதெல்லாம் சரி வாங்கிட்டு வந்து ஊற வச்சாதான் மறுநாள் வந்து வெயிலில் காய வைக்க கரெக்டாக இருக்கும். அதனால் ஊற வச்சிடலாம் அப்படின்ட்டு அதை கழுவி ஊற வைக்கணுங்க. நைட்டு ஊற வச்சோன்னா காலையில் வந்து நம்ம வெயிலில் தண்ணி இருத்துட்டு காய வைக்க ஈஸியாக இருக்கும். இது வந்து ஒரு 3 வாட்டி கிட்ட கையை விட்டு நல்லா தேய்ச்சி நல்லா கழுவிடுவேங்க. கழுவிட்டு அதுக்கப்புறமா வந்து காலையில் காய வைக்க சூப்பராக இருக்கும். உங்களுக்கு யாருக்காவது இந்த கருப்பு கவுனி வந்து வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கருப்பு கவுனி அரிசி கஞ்சி நான் ஒரு 20 days கண்டினியூஸாக குடித்தேங்க. எனக்கு 68லேருந்து 62 கிட்ட வந்துட்டேன் 15 daysலேயே. செம்ம ரிசல்ட் இந்த கருப்பு கவுனி வெயிட் லாஸ் மிக்ஸுக்கு. அதனால் என் ஃப்ரெண்டு கேட்டாங்கன்னா அவங்களுக்கும் அரைச்சி கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டேட்டஸ்லலாம் வச்ச பிறகு நிறைய பேர் கேட்க ஆரம்பித்தாங்க. இந்த கருப்பு கவுனி எங்களுக்கெலாம் ரெடி பண்ணி கொடுத்து அனுப்பணும். நெக்ஸ்ட் டே பார்க்கலாம். பாய்.